மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். வெளியிழந்தாலும் கர்த்தரின் அருள் பெற்ற நம் அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி வழங்கி உங்களுக்காக ஜெபிக்க மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அதற்கு முன் ஒளிர வேண்டும் பிறருமை எண்ணி
மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும் இயேசுவாய் நான் மாற வேண்டும் இயேசுவாய் நான் வாழ வேண்டும் மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும். நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் கொடுத்த தேர்வு செய்தியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவங்க என்ன செய்யணும், ஆண்டு நம்மளை அனுக்கிரகம் பண்ணணும்னா நம்ம ஆசீர்வதிக்கணும். என்ன செய்யணும், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டு சொல்றாரு வருஷத்தை நன்மையினால முடிச்சு விட்டுறேன்னு சொல்லி தேவனை கத்த வாக்கு பண்ணிடுறாம அந்த வாக்குத்தத்தை குறித்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே நன்மையினால முடிச்சுட்டேன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட அனுபவிக்கலப்பா, என் வாழ்க்கையில் கஷ்டமா இருக்குது, என் வாழ்க்கையில் கண்ணீரா இருக்குது, நம்ம கேட்கணும். கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆண்டு நன்மையான இன்றையும் பூர்ணமான எந்த வாரம் எங்கிருந்து வருது, பரத்திலிருந்து வந்துக்குது, சோதியின் பிதாகத்திலிருந்து வருது இல்லையா. அப்ப அவர் பச்சைபதம் இல்லை. வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி சோதிகளின் பிதாவுக்கு இறங்கி வருகிறது, யாரும் மாறுதலும். பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசுகிறது யாரு மாறுதலும் இல்லை, வேற்றுமான நெல். அவர் தான் சொல்றாரு நன்மையான தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் பிதாவில் எடுத்தது இறங்கி வருது. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில மாற்றி நன்மையை அனுபவிக்க முடியலப்பா, எனக்கு உதவி செய்ய, நன்மை நான் பார்க்கக்கூடிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நன்மை பார்க்கணும். நன்மைங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தானே. ஆண்டவர் நான் ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அப்ப என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு, நன்மை இல்லாம இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கேட்டா கட்டாயம் அவங்க தருவார். நம்ம அனுபவிக்கிறதுக்கு எப்படி நன்மை தராரா, சகல நன்மையும் சம்பூர்ணம் கொடுக்கிறார். வாசிங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிர்மாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்துகள் நம்பிக்கை வையாமல், நம்ம அனுபவிக்கிற சகல விதமான நன்மையும் பார்த்தீங்களா, நமக்கு எப்படி கொடுக்குறார், சகல நன்மையும் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுல நன்மையை நமக்கு எப்படி கொடுக்குறாரு, சகல நன்மையும் சம்பூர்ணமா கொடுக்குற தேவன். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட அனுபவிக்கலப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க, வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டேன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில் நன்மையே இல்லைப்பா, அந்த நாளில் எனக்கு நன்மை வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம வாசனை கவனமா கவனிச்சு நம்ம கட்டாயம் ஆண்டவரை கேட்டு ஆண்டவர் தருவார். அதனால வாக்குத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும். அப்ப நன்மை செய்து நம்ம என்ன செய்யணும் பாருங்க. சகரியான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நன்மை நான் இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கே பார்த்தீங்களா, நம்பிக்கை சிறைகளை நினைச்சீங்க, எங்க திரும்பணும், அரண்டத்துல திரும்புங்க, நினைச்சீங்க இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தர. பார்த்தீங்களா, தேவையான நம்ம காக்கு பண்ணிட்டு வர அந்த கொஞ்சம் நன்மை எப்படி நன்மை கொடுக்குறாரா, இரட்டிப்பான நன்மை இன்னைக்கு உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் காலத்துல நன்மை வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம திரும்புறோமா, அரண் இடத்துல திரும்ப. அரண் என்ன, சங்கீதம் 43 சங்கீதம் 2வது வசனம். நம்ம யாரு அரண், யாரு கத்துக்கிட்டு தான் திரும்பணும் இல்லையா. நம்ம இந்த உலக ஆசீர்வாதத்தை நம்பி, உலகத்து காரியத்தை நம்பி, உலகத்துடைய காரியத்தை நம்பி நினைச்சிருக்கூட இருந்துடவே கூடாது. கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்பிக்கை சிறைகளை எழுச்சிங்க, அரணுக்கு திரும்புங்க. அந்த நன்மை என்ன செய்றாரா, அரணுக்கு திரும்ப என்ன செய்றாரா, வெற்றிப்பாடல் என்னை தராரு, இன்னைக்கே தராரு. நம்ம தேவனிடத்துக்கு திரும்பணும். உலக காரியங்களை விட்டுட்டு உலக ஆசீர்வாதத்தில் உலக பிரமண காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலகமான சிந்தனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும், தேவனிடத்துல திரும்பணும். உலகத்தை பற்றி யோசிக்க கூடாது. உலக இச்சையும் கண்வெளிச்சு எங்க ஒரு மாம்சத்தின் பெருமையும் அது யாரால உண்டாயிருக்குது,
உலகத்துல உண்டானது பிதாவினால உண்டாண்டல் இல்லையா? அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு என்ன செய்யணும்? எனக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் தீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால். இந்த காரியத்துல விட்டுட்டு என்ன, கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, தீவனத்தின் பெருமை, இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு என்ன செய்யணும்? அரணுக்கு திரும்ப. அசர் தான் நமக்கு அரண் இல்லையா? நம்ம ஊரில் தேவனிடத்தில் திரும்பிட்டாரு சொல்றாரு, வெட்டிப்பான் நன்மை இன்றைக்கே தருவேன்னு சொல்றாரு. நம்ம இந்த உலக காரியங்கள் நமக்குள்ள ஏதாவது வராதபடிக்கு நம்ம தேவனிடத்தில் திரும்புவது வெட்டிப்பான் நம்ம தர. எப்ப தராரு? இன்னைக்கே தரேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல உலகத்துல எங்கேயுமே பூமி எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அன்பை உலகம் எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயுமே எந்த இதுவும் பார்க்க முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. அதை என்ன செய்யறாரு? அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் திரும்ப வேண்டும். உபாக புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம் வச்சுங்க. உபாக புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவர் கற்பனையிலும் கட்டளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் உங்க பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உண்மையிலும் உன் நன்மை உண்டாக. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. நம்ம எப்படி திரும்பணுமா? முழு இதயத்தோடு முழு ஆத்மத்தோடு திரும்ப தேவனை கர்த்தர் நினைக்கிறார். நம்மள சந்தோஷமா இருப்பாரு. திரும்ப நன்மை 2 பேரும் நன்மை தருவாரு. சிலர் செய்யணும், வியாதி வந்தா தேவனை தேடுவாங்க. ஆண்டவரே நீ மனசே மாட்டேன், நான் பாவத்துக்குள்ள போக மாட்டேன், நான் இந்த பாவத்தை அடிக்கிறேன் அந்த பாவத்தை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை பிரச்சனை வந்த தேவனை தேடுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்படலாம். பார்த்து பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவர் மாறுபாடு. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் திரும்ப நாளைக்கு ஆண்டு பின்வாங்கிறது. இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா ஏதாவது வியாதி வந்தா அப்படி தேடுறவங்களை என்ன செய்ய நன்மை என்ன செய்ய முடியாதா? கண்டறிவதில்லை. புரட்டு நாவு உள்ளவர். பார்த்தீங்களா? மாறுபாடு. இப்போ ஒரு எண்ணம், பிற ஒரு எண்ணம். இப்போ ஒப்பு கொடுக்குறா, திரும்ப அந்த உலகத்தை பார்க்க உலகத்துல போயிடுறது. மாறுபாடு என்ன? ஜெபத்துக்கு வரும்போது துதிக்கிறது, உலகத்துக்கு போகும்போது ஜெபத்தை விட்டு வீட்டுக்கு போகும்போது உலகத்துக்குள்ள போயிடுறோம். இப்படிப்பட்ட என்ன செய்ய முடியாதா? நன்மைய என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. நன்மைய கண்டடைவதில்லை. கண்டடிச்சிடலாம். ஆண்டவர் நம் உயிரியத்தோடு ஆத்மத்தோடு திருமணம்னா கர்த்தர் நம்ம மேல சந்தோஷப்படுறாரா? பார்த்தீங்க. உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவர் கற்பனைகளையும் அவர் கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்து போல உண்மையிலும் நன்மை உண்டாக. பார்த்தீங்க? திரும்ப எதுக்கு சந்தோஷமா இருக்கிறாரா? நம் வாழ்க்கையில நன்மை உண்டாக சந்தோஷமா. ஹல்லேலூயா. நம்ம இப்போ இந்த இங்க செவம் பண்ணும் போது செவத்துல இருக்கோம். வெளியே போனா உலக மக்களோட இருப்போம். அப்படின்னு தேவனத்தை நன்மையை நிச்சயமா என்ன செய்ய முடியாது? கண்டடையவே முடியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்கு பாமாண்டவர் என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தப்பா. நம்ம உள்ள அலசி பார்த்தா நமக்கு தெரியும். இப்படிதான் இருந்தப்பா. உலகத்துக்கு போனா உலகத்துக்குள்ள இருக்கிற அவங்கள போய் சந்தோஷப்படுத்துறோம். இங்க வந்தா நான் உண்மை சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன். அப்படி மாறுபாடுகளை என்ன செய்ய முடியாது? நன்மையை கண்டடையவே முடியாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, ஏசப்பாவை நம்ம பிரியப்படுத்தணும். அதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருந்து என்ன செய்யறாரா? சந்தோஷமா இருந்து நமக்கு நன்மைய செய்யறாரு. நன்மை உண்டாக சந்தோஷமா இருப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? நம்ம தேவனை போல உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வானத்திலையும் பார்க்க முடியாது, பூமியிலையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசுகிறிஸ்து அவ்வளவு அன்புள்ளவர். அதன் சரி வருஷத்தை நன்மையினால முடிச்சு விட்டுகிறார். ரெட்டிப்பா நன்மை எது தராரா? இன்றைக்கே தர. அப்போ பேர் உள்ள எவ்வளவா நம்ம பேர் ஏக்கமா இருக்கிற பாருங்க. என் மக திரும்ப மாட்டாளா, மக திரும்ப மாட்டா. அப்போ நன்மை வச்சுக்கொண்டு, நன்மை கரத்தில் வச்சுக்கொண்டு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற என் மக முடிதத்தோடு திரும்ப மாட்டாங்களா? நன்மை கொடுக்கலாமே, அவர் மேல சந்தோஷமா இருந்தா நன்மை உண்டாகத்தக்க சந்தோஷமா இருப்பானே. இன்னும் ஏன் மகன் இன்னும் இந்த உலகத்துல போய் இன்னும் ஏன் மகன் இன்னும் உலகத்துல போயிருக்கவங்களுக்கு சொல்லி தேவனாய் கர்த்தர் உள்ள நமக்காக ஏங்கி கொண்டிருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உள்ளத்தை நம்ம சந்தோஷப்படுத்துமா? ஆண்டவரே என்ன முடித்துல போடுங்க, முடிதத்தோடும் ஆட்டத்தோடும் முடித்து திரும்புற ஆண்டவரை நீ வைத்திருக்க நன்மை பெற்றுக்கொள் மாத்திரல உண்மை நான் சந்தோஷப்படுத்து. என் மேல திரும்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்துல எத்தனை பேர் தான் சந்தோஷமா இருந்தாலும் நான் பிரயோஜனம் இல்லை. ஏசுக்கு முகத்துல ஒருவர் சந்தோஷமா இருந்தா போதும். உலகத்துல எல்லாமே மாய. ஆண்டவர் ஒருத்தர் மட்டும் நம்ம சந்தோஷம் இருந்து வச்சுக்கோங்க. அன்பு, தேவனுடைய அன்பு என்னைக்கும் மாறாது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? உலகத்து மேல என்னுடைய தேவனிடத்துல அன்பு வச்சவங்க எது வரைக்கும் அன்பா இருக்காரா? உலகம் முடியும் வரை அன்பா இருக்கிறாராம். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அவர் அன்பு போல இந்த உலகத்தில் யாருடைய அன்பு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறுவோம். ஆண்டவர்கிட்ட முழு இருத்தோடு ஆத்மோத்தோடு நீ கத்துட்டு திரும்பும். உங்களுக்கு திரும்ப சந்தோஷம் தந்து உங்களுக்கு நன்மை உண்டாக சந்தோஷமா இருப்பாரு. எவ்வளவு அன்புலத்தையும் பார்த்தீங்களா? ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் எழுச்சி கூடாது, மறக்கவே கூடாது. மறந்துடும். நிறைய பேர்லாம் மறந்துடும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுறோம். அவர் செய்த சகல உபகாரங்களை எழுச்சி கூடாது, மறக்கவே கூடாது. அவர் நம்ம செய்த ஒவ்வொரு நன்மைகளை ஒவ்வொரு நாள் நினைச்சு பார்க்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களை எழுச்சி கூடாது, மறக்க கூடாது. அதே சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம், நன்மையினால் உன் வாய் திருப்தியாக்குகிறார். பார்த்தீங்களா? அவர் நன்மையினால திருப்தியாக்கு வயது எப்படி மாத்துறாரா? வாழை இது போல திரும்ப நன்மையினால வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா திரும்ப வாலி வயது போல நம்ம மாத்துறாராம். நம்ம நன்மை. அதனால என்ன செய்ய? அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கவே கூடாது. நமக்கு தேவன் ஒவ்வொரு நாள் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு. எசேக்கியேல் புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் நினைக்கிறேன். அது என்ன சொல்றாருன்னா, சிறு வயதிலிருந்து செய்த நன்மை என்ன செய்ய மறக்காத. நான் மறந்துடுறோம். வாசிங்க. நடக்கும்போது இருந்ததும் மிதிக்கப்பட ஏதுவாய் கடந்ததுமான நம்ம தேவன் சிறு வயதுல நம்ம தேடி வந்தாரு. அது நம்ம என்ன செய்யற நினைக்கிறதே இல்லை. சிலர் நினைக்கிறதே இல்லை. நம்ம எந்த சூழ்நிலை தேவன் நம்ம தூக்கி எடுத்தாருன்னு சொல்லி சிலர்லாம் நினைக்கிறதே இல்லை. நமக்கு தேவன் செய்த அதுதான் சொல்றாரு. என்ன சொல்ற? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்பதான் நம்ம வயது நம்ம வாய் நன்மையினால் திருப்தியாக்கி வயது எழுச்சிறார வாழ கழுகை போல வாழ. இது வரைக்கும் நிச்சயமான தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அவங்க கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறோம். சாமான்தை தர முடியாது செபிக்கிறோம். அக்கின் மலர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக பல நேர்ந்து காத்துக்கோங்க எசப்பா. அவங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யற எங்கள் பரம தகப்பனே, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் சமானத்தை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அப்பா சம்பூர்ணமா கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் ஒவ்வொருவரையும் ரசிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறோம். ஜாதி சுகமாக்குங்கப்பா. மந்திரக்கட்டை உடங்கி சேவனக்கட்டை உடங்கி பெல்லிசனத்தை உடங்கி சப்பா
அப்பா கேன்சர் வியாதி சுகமாக்குங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி கெஞ்சி ஹார்ட்ல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்க முடியாது செபிக்கிறோம். கண்ணீர்ல இருக்க மற்ற மக்களை கண்ணீர்ந்து விடுதலையாக்கி சமாந்தி சந்தோஷத்தையும் கட்டிட முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சிரும். கண்ணில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்கப்பா. முதுபலியை குணமாக்குங்க ஏசப்பா. கட்டி குணமாக்குங்கப்பா. கற்பப்பையில் இருக்க பலவீனத்தை நீக்கி போடுங்க ஏசப்பா. பெரும்பாடு ஸ்திரீ குணமாக்குற தேவனை கர்த்தர் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பலவீனத்துல எதையோடு இருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீங்க தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது குடிச்சு வீக்கிறோம். கால்வழி சுகமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க 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 சப்பா. பலவீனப்பட்ட மக்களை விடுதலையாக்கி உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது குடிச்சு வீக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. தகப்பனே நரம்புல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க சப்பா. அப்பாவை துதிக்கிறோம். வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கட்டும். வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்களுக்கு வேலையில கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க. தகப்பனே ஒவ்வொருவர் கண்ணீரை துடைச்சி சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க ராஜா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. அப்பா வியாபாரம் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவங்களோடு இணைத்து கொள்ளுங்க. தேவாவினால் அளவுலாம் நிரப்புங்க. அக்கில மூடிக்கோங்க அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரிக்கிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் இயேசுக்கு திணி நாமத்துல மன்றாடி செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டிருக்கிறார். நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து உயர்த்த போற, கலங்காதீங்க. யாரை குரலை கேட்டிடுவார்
கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். உங்கள் ஊக்கமான ஜெபமும் உங்கள் கடிதங்களும் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் கர்த்தரின் மேலான கிருபையினால் வெளிவருகின்றது. இந்த பத்திரிகை தேவைப்படுவோர் எங்களது முகவரியை அணுகலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0422233494, மொபைல் எண் 9430780119 மற்றும் 9487026155. In English, And of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konoor, 643-101, London Green, South India. Our phone number 0423223694. Our cell number 94430-78019 and 94-870-26155. Our email address asinkaram@gmail.com. God bless.